வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியல் வரலாற்றில் சுப்பராயலு தொடங்கி CN அண்ணாதுரை வரை 12 பேர் சென்னை மாகாண சட்டமேலவை தலைவர்களாக பதவி வகித்துள்ளனர். இதைத் தொடர்ந்து பேரறிஞர் அண்ணா தொடங்கி இன்றைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் வரை 8 பேர் தமிழகத்தின் முதல்வர்களாக பதவி வகித்துள்ளனர். தமிழக முதல்வர்களாக பதவி வகித்த 4 முக்கிய தலைவர்கள் MPக்களாகவும் பதவி வகித்துள்ளனர். இந்த 4 தலைவர்கள் யார் யார் என்பது குறித்து இந்த பதிவில் நாம் விரிவாக பார்க்கலாம். இதில் முதலாமவர் பெருந்தலைவர் காமராஜர். இவர் 1954 நடைபெற்ற தேர்தலில் குடியாத்தம் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சராக பொறுப்பேற்றார். தொடர்ந்து 1957 மற்றும் 1962 தேர்தல்களில் சாத்தூர் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு 3 முறை முதல்வராக பதவி வகித்துள்ளார். பெருந்தலைவர் காமராஜர் 1967 நடைபெற்ற தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் போட்டியிட்டு திமுக வேட்பாளர் சீனிவாசனிடம் தோல்வியடைந்தார். இதையடுத்து 1969 நடைபெற்ற மக்களவை இடைத்தேர்தலில் நாகர்கோவில் தொகுதியில் போட்டியிட்டு சுயேட்சை வேட்பாளர் மத்தியாஸை வீழ்த்தி வெற்றி பெற்றார். இதே நாகர்கோவில் தொகுதியில் 1971 நடைபெற்ற மக்களவை பொதுத் தேர்தலில் மீண்டும் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்ட காமராஜர் இம்முறை திமுக வேட்பாளர் MC பாலனை வீழ்த்தி வெற்றி பெற்றார். இதில் இரண்டாமவர் பேரறிஞர் அண்ணா. சென்னை மாகாணத்தின் கடைசி முதல்வரும் தமிழகத்தின் முதலாவது முதலமைச்சருமாக பொறுப்பேற்றவர் பேரறிஞர் அண்ணா. 1962 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அண்ணா தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகம் 50 சட்டப்பேரவை தொகுதிகளில் வெற்றி பெற்றது. ஆனால் இத்தேர்தலில் தோல்வியடைந்த அண்ணா மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு MPயாக பொறுப்பேற்றார். 1967 நடைபெற்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் அமோக வெற்றி பெற்று சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக அண்ணா பொறுப்பேற்றார். இதில் மூன்றாமவர் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா. இவர் 1984 ஆண்டு மாநிலங்களவை உறுப்பினராக அதிமுக சார்பில் தேர்வு செய்யப்பட்டு பணியாற்றினார். அப்போது பேரறிஞர் அண்ணாவின் இருக்கையான 185வது இருக்கை இவருக்கு ஒதுக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கதாகும். இதில் 1991 முதல் 2016 வரையிலான காலகட்டத்தில் 6 முறை தமிழகத்தின் முதல்வராக ஜெயலலிதா பதவி வகித்துள்ளார். இதில் 4ஆமவர் அதிமுகவின் தற்போதைய பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி. இவர் 1988 நடைபெற்ற மக்களவை பொதுத் தேர்தலில் திருச்செங்கோடு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று MPயாக இதைத் தொடர்ந்து 1991 முதல் 2021 வரை எடப்பாடி சட்டப்பேரவை தொகுதியில் 7 முறை தொடர்ச்சியாக போட்டியிட்டு வருகிறார். இதில் 5 வெற்றிகளையும் 2 தோல்விகளையும் சந்தித்துள்ளார். 2017 தமிழக முதல்வராகவும் பொறுப்பேற்றார் எடப்பாடி பழனிசாமி. நண்பர்களே, இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.